ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக நம்ம தண்ணிக்கு உள்ள இங்கியை ஊற்றும்போது அது தண்ணிக்கு உள்ள எல்லா இடத்துலையும் பரவுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தண்ணிக்கு மேலே நம்மளால் மிதக்க வைக்க முடியுமா? சரி, வாங்க தண்ணிக்கு மேலே எப்படி மிதக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பீக்கர், இங்க், தண்ணீர், சிறிதளவு உப்பு. இப்போது 2 பீக்கரில் தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பீக்கர் தண்ணியில் 1 பீக்கர் தண்ணியில் மட்டும் நம்ம உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பீக்கர்லேயும் சிறிதளவு இங்கை நம்ம சேர்க்கலாம். அப்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நார்மல் வாட்டரில் நம்ம இங்கை ஊற்றலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கு தண்ணிக்கு உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா பரவுது. ஸோ அதே மாதிரி சால்ட் வாட்டரில் இங்கை ஊற்றுறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாவ், இங்கு தண்ணிக்குள்ளே போகவே இல்லை, மேலே மிதக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஏன் இங்கு தண்ணிக்குள்ளே போகாமல் மேலே மிதக்குது? என்ன காரணமாக இருக்கும்? சரி, வாங்க பார்க்கலாம். உப்பு நீரோடைய அடர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம், இங்கோடைய அடர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவு. ஸோ இதனால் அடர்த்தி குறைவான இங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்கு மேலே மிதக்குது. அடர்த்தி அதிகமான உப்பு நீர் வந்து கீழே இருக்குது. இதன் காரணமாக தான் உப்பு நீரில் இங்கு மிதக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு ஆக்டிவிட்டி மூலிமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.